காலை நேர பிரதான செய்திகளின் ஊடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள். மின்சார கட்டணம் மீண்டும் உயர்கிறதா? வெளியான அதிரடி தகவல். அஸ்வசம திட்டம் தொடர்பில் வெளியான முக்கிய அறிவித்தல். அமெரிக்கா கடவுச்சீட்டுகளில் ட்ரம்பின் உருவம் உலகின் மிகவும் பாதுகாப்பான ஆவணம். இனி விரிவான செய்திகள். 2026ஆம் ஆண்டின் 2 மற்றும் 3 காலாண்டுகளுக்கான மின்சார உற்பத்தி செலவு மதிப்பீடுகளை திருத்தம் செய்து தேசிய கட்டமைப்பு செயல்பாட்டாளர் நிறுவனம் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்துள்ளது. உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்துள்ளமை மின் உற்பத்தி செலவு மதிப்பீடுகளை திருத்தம் செய்வதற்கு பிரதான காரணமாக அமைந்துள்ளது. இதன்படி 2026 ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலான காலப்பகுதியில் மின்சார உற்பத்திக்காக செலவிடப்படும் தொகை கணிசமாக உயர்ந்துள்ளதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த புதிய செலவு மதிப்பீடுகளின் அடிப்படையில் மின்சார கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்வது குறித்து பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு கவனம் செலுத்தியுள்ளது. முன்மொழியப்பட்ட இந்த கட்டணத்தை திருத்தம் தொடர்பில் பொதுமக்களின் கருத்துக்களை கோருவதற்கு ஆணைக்குழு தீர்மானித்துள்ளதாக தெரிய வருகின்றது. உலக சந்தையின் நிலவரங்களுக்கு ஏற்ப மின் உற்பத்தி செலவு அதிகரித்துள்ள நிலையில் பொதுமக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொண்ட பின்னரே இறுதிக்கட்ட தீர்மானம் எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அஸ்வசம நலம்புரி பயனாளிகளை துல்லியமாக இனங்காண்பதற்கும் பெயர் பட்டியலை தயாரிக்கும் பணிகளை அதிக வினைத்திறனுடன் முன்னெடுப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசேட கலந்துரையாடல் நேற்று நிதி அமைச்சில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலின் போது தற்போது நடைமுறையில் உள்ள பயனாளிகளை இனங்காணும் முறையில் உள்ள அளவுகோல்களை திருத்தி அமைப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் பணிகளை விரிவுபடுத்தவும் வெளிப்படைத்தன்மையை பேணவும் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தகுதியான பயனாளிகளை துல்லியமாக இனங்காண்பது குறித்து விரிவாக கவனம் செலுத்தப்பட்டது. இதேவேளை சட்ட திருத்தங்களை மேற்கொள்வது போன்ற நீண்டகால நடவடிக்கைகளுக்கு மேலதிகமாக தற்போதைய பிரச்சினைகளுக்கு குறுகிய காலத்தில் நடைமுறைப்படுத்தக்கூடிய தீர்வுகளை இனங்காண்பது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டது. குறித்த திட்டத்தில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புதல், கிராம உத்தியோகத்தர்களை முழுமையாக செயலில் ஈடுபடுத்துதல் மற்றும் கொடுப்பனவு முறையில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. இந்த நிகழ்வில் கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் கலாநிதி உபாலி பன்னிலகே, தொழிலாளர் அமைச்சர் மற்றும் நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் ஏரங்க வீரரத்ன மற்றும் நலம்புரி நன்மைகள் சபையின் அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இனி வெளிநாட்டு செய்திகள். வரையறுக்கப்பட்ட அமெரிக்க கடவுச்சீட்டுகளில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் உருவத்தை உள்ளடக்குவதற்கு அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் தீர்மானித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்கா சுதந்திர பிரகடனத்தின் 250வது ஆண்டு விழா கொண்டாட்டங்களில் ஒரு பகுதியாக ஜூலை மாதம் கடவுச்சீட்டுகள் வெளியிடப்படும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் டாமி பிகாட் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இதில் கலைப்படைப்புகள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட படங்கள் இடம்பெறும் என்றும் அமெரிக்க கடவுச்சீட்டை உலகின் மிகவும் பாதுகாப்பான ஆவணங்களில் ஒன்று என்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார். கடவுச்சீட்டுகளின் உள்ளாட்டையில் சுதந்திர பிரகடனத்தின் வாசகங்கள் மற்றும் அமெரிக்க கொடியை சுற்றி டொனால்ட் ட்ரம்பின் புகைப்படம் இடம்பெற்றிருக்கும். மேலும் அவரது கையொப்பம் தங்கள் நிறத்தில் பொறிக்கப்பட்டிருக்கும் என்றும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை முன்னிட்டு குறைந்த எண்ணிக்கையிலான கடவுச்சீட்டுகளை வெளியிடப் போவதாகவும், ஆனால் எத்தனை கடவுச்சீட்டுகள் வழங்கப்படும் என்பதை அமெரிக்க வெளியுறவுத்துறை உறுதிப்படுத்தவில்லை. ஜனநாயக நாடொன்றின் பதவியில் இருக்கும் ஒரு தலைவரின் உருவம் கடவுச்சீட்டில் அச்சிடப்படுவது மிகவும் அரிதான ஒரு சந்தர்ப்பமாக கருதப்படுவதுடன் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக அமையும் எனவும் அந்த செய்திகளில் குறிப்பிட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது. அடுத்த காலை 8:30க்கு எதிர்பாருங்கள். நன்றி.